நண்பர்களே, வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே தாருங்கள். வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே எனக்கு தாருங்கள் என்று கேட்டு இருவரும் கூட்டி வந்து மொத்தம் நமக்கு 2,50,000 ஓட்டு தான் தூத்துக்குடி தொகுதி. அண்ணா நின்றுருக்கீங்களா? அண்ணா நின்றுருக்கீங்களா? உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அளித்த வரவேற்புக்கு அனைவருக்கும் எனது நன்றி. கூட்டணி கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக உங்கள் சகோதரியாக நான் இங்கு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிறேன். எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் ஆட்சியில வளர்ச்சி பெற்றிருக்குது தமிழ்நாடு. பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை, படிக்கும் பெண்களுக்கு புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டம், விடியல் பயணம் திட்டம், அதுபோல தொழில் முனைவோர்களுக்கு கடன் உதவி, மானிய கடன். நம்முடைய 2021ஆம் ஆண்டு பெண் தொழில் முனைவோர்கள் 1.25 லட்சம் பேர் இருந்தாங்க. இன்னைக்கு 9,50,000 பேர் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதிக ஒரு தொழில் முனைவர்கள் எண்ணிக்கை கூடி இருக்குது. இவ்வாறு பல்வேறு தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஆட்சி புரிந்த முதலமைச்சருக்கு ஒரு ஆதரவு தாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறேன். அதுபோல நம்முடைய பகுதியில் உள்ள பிரச்சனை உப்பள பிரச்சனை. உப்பள பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கும் தெரியும். நான் அந்த சங்கத்தோடு இருந்து எல்லா உதவியும் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதனால நான் இன்னைக்கு அவ்வளவு ஒரு மத்தியில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, மக்களின் மன எண்ணத்தை, மக்களின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை தலைமைக்கு சொல்லி உறுதியாக உங்கள் எண்ணப்படி நான் அது வாழ்வாதாரத்தை காப்பாற்றியே தீருவேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை உங்கள் அனைவர் முன்னிலும் நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா கண்டிப்பா கவலையப்படாதீங்க, கண்டிப்பா பண்ணி தருவோம். அதுபோல நம்முடைய உப்பு உற்பத்தியாளர் சங்கத்துக்கும் நான் நிறைய அதுல ஆலோசனைகள் என்ன மாதிரி செய்யணுன்றதையும் நம்ம பேசியிருக்கேன். அதனால நிச்சயமாக நீங்க என்னை நம்பலாம். சொன்னதை சொல்லக்கூடியவர். நான் இந்த தகவலை நம்முடைய தலைமையிடம் கொண்டு போய் உங்களுக்காக நம்முடைய தொகுதியில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி தருவேன் என்பதை மீண்டும் நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆதரவு தாரி. அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரா, ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் 5 ஆண்டுகள் இருந்தேன். அதுபோல பின்பு அமைச்சர் 5 ஆண்டுகள் இருந்தேன். நம்ம ஊருக்கு முத வர்றவன் நீங்க யாரும் சொல்ல முடியாது. போன தேர்தல் பார்த்தா இப்ப வரல, இப்பதான் வரான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு என்ன விஷயம்னாலும் டக்குன்னு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு வர போக, இல்ல நம்ம உப்பளத்து விவசாய தண்ணியெல்லாம் கட்டி கிடக்கணும் போது பெரிய இந்த ஓடையை நான் தூர்வாரி கொடுத்தேன். உப்பளத்துக்காரங்க வசதிக்காக நம்ம கடல் மண்ணை எடுத்து கொடுத்தேன். இந்த மாதிரி எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்கிறேன். எளிமையானவன், நீங்க எப்பனாலும் சந்திக்கலாம். மக்களோட மக்களா மக்கள் பணியாற்றி வரும். சிலர் தேர்தலுக்கு தான் பார்க்க முடியும், தேர்தலுக்கு தான் வெளியே வருவாங்க. 10 வருஷமா தூங்கிட்டு இருந்த ஒருத்தர் தேர்தலுக்கு வந்திருக்காரு. அதே போல 2 வருஷம் கட்சி அடுத்த ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் சிந்தித்து வாக்களியுங்கள், எனக்கு ஆதரவு தாருங்கள். நான் சொன்ன வாக்குறுதியை உங்களுக்கு மீண்டும் கட்டாயம் செய்து தருவேன் என்ற உத்தரவாதத்தோடு உங்கள் அத்துணை பேரும் அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறேன். மெஷின்ல சின்னம் உதயசூரியன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. கொஞ்சம் திரும்பிக்கலாம். இந்த சைடு திரும்பிக்கலாம். இந்த சைடு இங்கிட்டு வாங்க.